பண்ணாதீங்க ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த கிறிஸ்து வந்து ஒரு மதத்துக்குரிய கடவுளே கிடையாது. எப்படி சொல்கிறது தெரியுமா? இந்த பைபிள் நமக்கு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லித்தருது. 1 Timothy of chapter 2 verse 1ல், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்கிறது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவரோட அன்பை வந்து விதைக்கலை, எல்லா மனுஷர்களுக்கிட்டும் விதைக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மனுஷங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்றத தான் பைபிள் சொல்கிறோம். ஸோ இதை தான் எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக, உங்கள் லைஃப்லேயும் ஒரு கவலையாக, இல்லை ஒரு போராட்டமாக, உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒரு கவலையாக, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. அந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னு. நிச்சயமாக அவங்க ப்ரேயர் மூலமாக நீங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ.